ரொம்பவே ஈஸியாக வந்து ஒரு 1 pot ரைஸ் பார்க்கலாமா. என்ன பார்த்திங்கன்னா சன்னா பிரியாணி தான், வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து அதே அளவு என்ன பண்ணணும், நம்ம கீ ஆட் பண்ணிடுவோம். ஸோ செம்ம ஃப்ளேவராக இருக்கும். அது நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக சோம்பு தான் போடணும். ஸோ நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஆனியன் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக வந்து நல்லா அந்த கிளாஸ் அந்த லுக்கில் வரும்போது என்ன பண்ணணும், ஒரு 3 அப்படின்னா 4 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி நிறைய இதுக்கு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுவேன். அது கூடவே நல்லா வந்து ஒரு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஆட் பண்ணியதுக்கப்புறம் ஒரு நல்லா 2 கைப்பிடி வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா அதுதான் வந்து செம்ம ஃப்ளேவர் தரும். அது கூடவே வந்து கொஞ்சமாக என்ன பண்ணலாம், நம்மளுடைய கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா வந்து அதை அரைச்சி தான் அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்மளாம் குக் ஆகிடும். இது நம்ம வதக்கிட்டு இருந்தால் ரொம்பவே டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பண்ணுறது அதை வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் என்ன பண்ணுறேன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி குழம்பு கிரேவி இருக்குல்ல அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்தது சன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 விசில் போட்டு நல்லா அதை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இதை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரிசி வந்து ஊற வச்சேன். அந்த அரிசி நான் வந்து இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து கொதி வரும்போது நல்லா விசில் போட்டு 2 அப்படி இல்லை 3 விசில், நீங்கள் ஸ்லோனா 3 விசில் போடுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதா இருந்தால் 2 விசில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா வந்து நல்லா செம்ம சூப்பரான வந்து ஒரு சன்னா வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து ரெசிபிஸ் என்ன என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து புதினா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு மேலே போட்டிங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா அரோமா வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பை.